வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், சில விஷயங்கள் நம்ம கையில இருந்து தப்பிச்சு போயிடும். ஒரு கைப்பிடி மணலை நீங்க இறுக்கமா பிடிச்சு பாருங்க. அத அதிகமா பிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா, அதுவே வேகமா உங்க விரல்களுக்குள்ள நழுவி போயிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம அதிகமா பிடித்து வைத்துக் கொள்ளும் சில விஷயங்கள் தான் நம்மளை அதிகமா காயப்படுத்தும். முடிஞ்சு போன ஒரு உறவு, கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு, யாரோ சொன்ன ஒரு கசப்பான வார்த்தை, இந்த எல்லாத்தையும் நாம மனசுக்குள்ள ஒரு பாரமா சுமந்துகிட்டே இருந்தா நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. ஆனா ஒரு கேள்வி இங்க வருது. நமக்கு வலிய தர்ற அந்த விஷயங்களையே நாம ஏன் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதுக்கு காரணம் ஒரே ஒன்று, பயம். இத விட்டுட்டா அடுத்து என்ன நடக்கும்? என்னோட வாழ்க்கை காலியா ஆயிடுமோ? நான் இவ்வளவு காலம் போட்ட அன்பு, உழைப்பு அனைத்தும் வீணா ஆயிடுமோ? இந்த பயம் தான் நம்மளை கட்டி போடுது. ஆனா உண்மை என்னன்னா, சில கதவுகள் மூடினால் தான் புதிய கதவுகள் திறக்கும். உங்க கைகள்ல பழைய பொருட்கள் நிறைய இருந்தா, புதிய பரிசுகளை பிடிக்க இடமே இருக்காது. அதனால சில விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்ளணும். அது பலவீனம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை ஞானம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மலைக்கு மேல ஏறுறீங்க. ஆனா உங்க முதுகில் ஒரு பெரிய கல் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாறையை சுமந்துகிட்டு உச்சிக்கு போக முடியுமா? முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில அதுதான் நடக்குது. கடந்த கால வருத்தங்கள் நம்ம முதுகில் பாறை மாதிரி இருக்குது. அத நாம விடாம சுமந்துகிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க இருக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு கை நழுவி போயிருக்கலாம். ஆனா அத நினைச்சு வருத்தப்படுறதால கடந்த காலம் மாறாது. ஆனா அந்த வருத்தம் உங்க எதிர்காலத்தை நிச்சயம் கெடுக்கலாம். நம்ம மனசு ஒரு பாத்திரம் மாதிரி. அது ஏற்கனவே கசப்பான நினைவுகளால நிறைஞ்சு இருந்தா அதுல புதிய சந்தோஷம் ஊற்ற இடமே இருக்காது. அதனால சில நினைவுகளை விட துணிவு வேணும். அது எளிது இல்ல. ஆனா அதுதான் விடுதலை. இத புரிய ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் ஒரு ஞானிய சந்திக்க போனான். என் மனசு நிறைய காயங்களால் நிறைஞ்சிருக்கு. என்னால முன்னேற முடியலன்னு அவன் சொன்னான். அந்த ஞானி ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி நிறைச்சு அவனுக்கு கொடுத்தாரு. இத பிடிச்சுக்கிட்டு நில்னு சொன்னாரு. அவன் பிடிச்சான். 5 நிமிஷம் கழிச்சு ஞானி கேட்டார், எடை எப்படி? ரொம்ப குறைவு அவன் சொன்னான். சரி, 1 மணி நேரம் பிடிச்சு நில்னார். 1 மணி நேரம் கழிச்சு அவனோட கை வலிக்க ஆரம்பிச்சது. இப்ப எப்படி? பாரமா தெரியுது அவன் சொன்னான். அப்போ ஞானி சிரிச்சு சொன்னாரு, தண்ணியோட இடம் மாறல, ஆனா நீ அதை எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கேன்னு தான் பாரமா தெரியுது. வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் அப்படித்தான். ஒரு நிமிஷம் நினைச்சா அது ஒரு பாடம், 1 மணி நேரம் நினைச்சா அது ஒரு கவலை. ஆனா அத ஒரு வருஷம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு பெரிய பாரம். அந்த பாரம் உங்க மனச சோர்வடைய வைக்கும். அதனால சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். அதை மெதுவா கீழே வைத்துடணும். அதாவது விட்டுடணும். நீங்க அதை விடும்போது உங்க மனசு லேசா ஆகும். முதல்ல கிடைக்கிறது மன அமைதி, அடுத்தது புதிய வாய்ப்புகள், மூன்றாவது சுயமரியாதை, மற்றும் மிக முக்கியமா புதிய வாழ். ஒரு கப்பல் நகரணும்னா முதல்ல நங்கூரம் உயரணும். அதை உயர்த்தாம இன்ஜின் எவ்வளவு வேகமா ஓடினாலும் கப்பல் நகராது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பழைய பாரத்தை விடாத வரைக்கும் புதிய வாழ்க்கை தொடங்காது. அதனால இன்னைக்கு ஒரு சின்ன முடிவு எடுக்க, உங்களை வலிக்க வைக்கும் அந்த ஒரு நினைவை மெதுவா விட்டுடுங்க. உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, நான் இதை விட்டுட்டேன், இப்போ நான் லேசா இருக்கேன். நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாறத் தொடங்கும். எல்லாம் சரியாகும், கண்டிப்பா சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு சிறிய தெளிவையாவது கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஐ ஆம் ரெடி டு லெட் கோ எழுதுங்க. உங்க மனசுல இருக்கிற ஒரு பாரத்தை இன்னைக்கே கீழே வச்சு போங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதை வருத்தத்துல கழிக்காதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லேசா இருங்க, நிம்மதியா இருங்க.